அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். டேபிள் சேர் எல்லாம் உள்ள எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரே 11 மாசம் சித்திரவதை பண்றானுங்க. 32 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன், என்னால தாங்க முடியல, பிரஷர் ஆகுது. ஏற்கனவே ஒரு பையன் நரம்பு வெடிச்சு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறான் சோமு. இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் கிரைம் T21 ஒரே பிரச்சனை. அதிகாரிகளுக்கு எல்லாம் சொல்லி பார்த்தேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் ராஜேந்திரன். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இவர் கடந்த ஓராண்டு காலமாக இக்காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் திடீரென தனது டேபிள் மற்றும் நாற்காலியை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார். கிளாம்பாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளரான ராமதாஸ் கடந்த ஓராண்டாகவே தன்னை சாதி பெயரை சொல்லி திட்டி அவமானப்படுத்தி வருவதாக ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மட்டுமல்லாது காவல் நிலையத்தில் பணிபுரியும் இதர காவலர்களிடமும் தனக்கு யாரும் மரியாதை கொடுக்க கூடாது என்று கூறி வருவதால் தன்னை யாரும் மதிப்பதில்லை என்று ராஜேந்திரன் வேதனையுடன் தெரிவித்தார். குறிப்பாக காவலர் ஆல்பர்ட் சிங் என்பவர் ஆய்வாளருக்கு ஆதரவாக இருந்து கொண்டு தன்னை அவமானப்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். டேபிள் சேர் எல்லாம் உள்ள எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரே 11 மாசம் சித்திரவதை பண்றானுங்க. அக்கிஷங்களோட சேர்ந்துக்கின்னு நான் ஒருத்தருக்கு சொன்னேன், உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அது போயிடல மிரட்டுறானுங்க. நீ பச்சரியில சொன்ன வேலை முடிச்சிருவாங்க. இது ஒரு புறம் இருக்க, புகார் கொடுக்க வரும் பொதுமக்கள் மற்றும் காவல் நிலையத்திற்கு கட்ட பஞ்சாயத்து செய்ய வரும் வழக்கறிஞர்கள் முன்னிலையிலும் தன்னை தரக்குறைவாக விமர்சிப்பதால் வழக்கறிஞர்கள் தன்னை ஒரு உதவி ஆய்வாளராகவே மதிப்பதில்லை என அவர் குமுறலுடன் தெரிவித்துள்ளார். எல்லாவற்றுக்கும் மேலாக காவல் நிலையத்தில் தனது பெயரில் CSR போட்டுவிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து ஆய்வாளர் ராமதாஸ் கல்லாக்கட்டி வருவதாகவும் இதற்கு சக காவலர்கள் உடந்தையாக இருப்பதாகவும் ராஜேந்திரன் கூறுகிறார். 32 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன், என்னால தாங்க முடியல, பிரஷர் ஆகுது. ஏற்கனவே ஒரு பையன் நரம்பு வெடிச்சு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறான் சோமு. அவனும் தாழ்த்தப்பட்ட அவனை கொண்டு ஒரு வம்பல மாட்டி விட்டான். யார்? இன்ஸ்பெக்டர் ராமதாஸ் கிரைம் T21 கிளாம்பாக்கம். போலீஸ் எல்லாம் சேர்ந்து கன்னியாகுமரி பசங்க 2 பேர் வச்சுக்கின்னு பகல் ராபரி பண்ணிங்கிறான். எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் அகைன்ஸ்டா பண்ணின்னு நான் அதை கேட்க போனா எனக்கு விரோதமா இந்த மாதிரி பண்றான் அந்த மாதிரி பண்றான்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லி பூண்டி விட்டுக்குன்னு ஒரே பிரச்சனை. அதிகாரிகளுக்கு எல்லாம் சொல்லி பார்த்தேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏசி குருவாஞ்சேரி சாருக்குன்னு சொல்லிட்டேன், ஐஏஎஸ் இன்ஸ்பெக்டர் சாருக்குன்னு சொன்னேன். ஐஏஎஸ் அந்த ராஜேஷ் கிட்ட எல்லா டீட்டெயிலும் 11 மாசம் நடக்கிற கதைன்னு சொல்லுவேன். உட்கார விட மாட்டேங்கிறாங்க ஸ்டேஷன்ல. என்ன அப்படியே இன்டைரக்டாகவும் நேரடியாகவும் பயங்கரமா புண்படுத்துறாங்க. எவ்வளவுதான் தாங்க முடியும் நம்மளால? இந்த விவகாரம் குறித்து குடுவாஞ்சேரி காவல் உதவி ஆணையரிடம் கூறியதற்கு வெளியே சொன்னால் சஸ்பெண்ட் செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே தனக்கு இங்கு நீதி கிடைக்காது என கருதி தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் சிலரிடம் சொல்லி ஆணையரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு கூறியதாகவும், ஆனால் யாரும் சொல்லியதாக தெரியவில்லை என்றும் அவர் வேதனையுடன் கூறினார். எனவே காவல் நிலையத்தில் தனக்கு வழங்கப்பட்ட டேபிள் மற்றும் நாற்காலியை தனது வீட்டிற்கு எடுத்து சென்றதாகவும், இனிமேல் பேருந்து நிலையத்தின் வெளியே அமர்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய போவதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் உதவி ஆய்வாளர் தெரிவித்துள்ள தீண்டாமை புகார் தொடர்பாக காவல் ஆய்வாளர் ராமதாஸை நமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயன்றபோது அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். சாதியை குறித்து பொதுமக்கள் திட்டினால் அவர்கள் மீது போலீசார் PCR வழக்கு பதிவு செய்யும் நிலையில் போலீஸ்காரரே சாதி குறித்து திட்டியதாக மற்றொரு போலீஸ்காரர் புகார் கூறியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.